வெல்கம் டு ரசிகன் டாக்கீஸ். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக அஜித் அவர்களுடைய இன்டர்வியூலேருந்து நமக்கு கிடைச்ச டேக்அவேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இன்டர்வியூ ஆரம்பித்த உடனே ஒரு மாஸ் ஹீரோ இன்ட்ரடக்ஷனோட தான் ஆரம்பிக்குது. அஜித் அவர்களை பில்லா படத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷனில் பார்த்த மாதிரியே இந்த படத்துலேயும் நம்ம பார்க்க முடியுது. அது கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான மூமெண்ட்டாக இருந்திருக்கும் இன்டர்வியூவில். அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இவங்க ஸ்போர்ட்ஸு கார்ஸ் இதெல்லாம் காட்டுறதுனால ஓகே அவரோட ரேஸ் கரியரை பற்றி தான் இன்டெப்த்தாக பேச போகிறாங்க அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்குது. அதுக்காக தான் இவங்க ஆஃப்டர் லாங் டைம் இப்படி ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதுக்கேற்ற மாதிரியே இன்டர்வியூ ஆரம்பித்த ஒரு 5-6 மினிட்ஸில் அவங்க அந்த ஸ்போர்ட்ஸை பற்றி இன்டெப்த்தாக பேசியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து அவங்க கியரை மாற்றி, கியர் மட்டும் இல்லை அந்த காரோடைய ட்ராக்கையே மாற்றி லைஃப்பை பற்றி அஜித் அவர்கள் ஒரு 30-40 நிமிஷம் அவர் அவர் மனசில் என்ன இருக்கோ அதை ரொம்ப வெளிப்படையாக யார் மனதும் புண்படக்கூடாது அப்படின்றத ஒரு 7-8 தடவைக்கு மேலே அவர் ரொம்ப சிந்திச்சு அவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தி அதை நமக்கு கொடுத்துருக்காரு. முதல்ல அஜித்குமார் அவர்களுக்கு இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்து தன் மனசில் உள்ளதை ரொம்ப வெளிப்படையாக சொன்னதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் சார். முதல் விஷயமா ஒரு வெற்றி அப்படின்றது ஒரு ரேஸ் குதிரையில் போகிற மாதிரி அதை நம்ம எவ்வளோ கவனமாக கையாளணும் அப்படின்றத பற்றி அவர் சொல்லியிருந்தாரு. 2 நாள் முன்னாடி எங்கள் சேனலில் நாங்கள் போட்டிருந்த ஒரு ஷார்ட்ஸ்லேயும் குகேஷ் அவர்களோட வெற்றியும் இக்ரா அவர்களுடைய வெற்றியும் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நாங்கள் போட்டிருந்தோம். எங்களால் அது கூட ரிலேட் பண்ண முடிஞ்சது. மக்களே, வெற்றி உங்களை நோக்கி வரும்போது அந்த வெற்றிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த வெற்றியை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்றது ஒரு முதல் டேக்அவேவாக எங்களுக்கு இருந்தது. அடுத்ததாக ஃபேன்ஸ் அண்ட் மக்கள் எப்படி ஒரு செலிப்ரிட்டியை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி அவர் இன்டெப்த்தாக பேசியிருந்தார். எந்த ஒரு இடத்துலையும் ஒரு செலிப்ரிட்டியை ஒரு நார்மல் லைஃப்பை வாழ விடுறதுக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதே இல்லை. எப்போவுமே க்ரௌட் அண்ட் ஃபேன்ஸ் ஃபாலோயிங், சாதாரணமாக எந்த ஒரு இடத்துக்குமே போக முடியறதில்லை அப்படின்றதையும் அவருடைய குழந்தைகள் ஏன்பா மற்ற அப்பாலாம் ஸ்கூல்லலாம் ட்ராப் பண்ணுறாங்களே அந்த மாதிரி நீங்கள் ஏன் எங்களை ட்ராப் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லும் போது அவருடைய ஒரு தந்தையை அவருடைய வலியும் அந்த ஒரு எமோஷன்ஸையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. மக்களாகிய நாம் அவங்க மேலே அதிகமான லவ் வச்சுருக்கோம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் மக்களாகிய நாம் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்றது அவருடைய ஒரு கைண்ட் ரிக்வெஸ்டாகவே இருந்தது. இது மக்கள் நம் கையில், மாற்றம் வர வேண்டும். லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஹைட் போனாலும் நம்ம முதல்ல கடைபிடிக்க வேண்டியது நம்மளுடைய தன்னடக்கம் தான் அப்படின்றத இன்டர்வியூவர் இந்தியா ஃப்ளாகை நீங்கள் பிடிச்சி நீங்கள் அந்த போடியத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, நீங்கள் தான் முதல் தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இது நான் முதல் தடவை பண்ணது கிடையாது, எனக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸில் இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு கார்த்திக் நரேன் அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்திக் நரேன் பேரை மட்டும் இல்லை இன்னும் நிறைய டிரைவர்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்க டிரைவர்ஸோட பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. அவங்க எல்லாரையும் அவர் 1 by 1 நேம் எடுத்து பேசினது அவருடைய தன்னடக்கத்தை நமக்கு காட்டுது. நம்மளும் இந்த மாதிரி வெற்றி பெரிய ஹைட்ஸ் போகும்போது இந்த தன்னடக்கத்தை நமக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டேக்கேவாக இருந்தது. இந்த விஷயத்தை பற்றி இவர் பேச போகிறாரு அப்படின்றத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கரூர் ஸ்டாம்பேட் பற்றி இவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக ரொம்ப கட்ஸோட கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தார் இந்த இன்டர்வியூவில். அவருடைய கட்ஸு என்ன அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பல தடவை பார்த்துருக்கோம். இன்னமும் அந்த கட்ஸ் அவருக்குள்ளேயே இருக்குது. இன்ஃபேக்ட் எந்த ஒரு ஸ்டார்ஸுமே கரூர் ஸ்டாம்பேடை பற்றி இது வரைக்கும் இவ்வளோ ஓப்பனாக எந்த ஒரு இடத்துலையுமே பேசினதில்லை. இப்படி ஓப்பனாக பேசினதுக்கே அஜித் அவர்களை நாங்கள் மனமார்ந்து பாராட்ட வேண்டும். அந்த கட்ஸ் அதை நமக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டேக்அவே. மனசாட்சியோடு தான் எப்போவுமே எதையும் பேசணும் அப்படின்றத இதுலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு அடுத்து அவர் எவ்வளோ பெரிய ஒரு கடின உழைப்பாளி அப்படின்றத இன்டர்வியூவர் நீங்கள் 4 மணி நேரம் தான் தூங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு பல நாள் 2 மணி நேரம் தான் தூக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூஸாக என்னால் பாடியை எனர்ஜெட்டிக்காக வச்சுட்டு ரன் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவருடைய பேஷனான அந்த ஸ்போர்ட்ஸில் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும், ஏதோ ஒன்று பெருசாக கொண்டு வரணும், இந்த ஸ்போர்ட்ஸ் இன்னும் பிரபலம் ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு வெறி அவருக்குள்ளே இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே கூட இந்த ஸ்போர்ட்ஸுக்கும் அவருக்குமே ஒரு ஸ்பான்சர்ஷிப் தேவை அப்படின்றத அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தார். அந்த ஸ்பான்சர்ஷிப் மூலமாக அவருக்கு கிடைக்கிற ஒரு சில பிரச்சனைகள் என்னென்னா, நீங்கள் இதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது,
டெடிகேட்டடாக இங்கே மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஸ்பான்சரர்ஸ் விரும்புகிறதையும், இந்த மாதிரியான எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏரியாக்குள்ளே போகும்போது அவர்களுக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை பற்றிலாம் அவர் இன்டெப்த்தாக சொல்லியிருந்தார். மக்களாகிய நாம் வந்து எப்போவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் நமக்கான ஒரு பேஷன் ஒன்று இருக்கணும். அந்த பேஷனை நோக்கி நம்ம உழைப்பை போடணும் அப்படின்றத வந்து நம்மளால் இதுலேருந்து எடுத்துக்க முடிஞ்சுது. த்ரூ அவுட் த இன்டர்வியூ ஃபேன்ஸ் மேலே அவர் வச்சுருக்க அன்பை பற்றியும், ஃபேன்ஸ் அவர் மேலே வச்சுருக்க அன்பை பற்றியும், ஃபேன்ஸ் வந்து இதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றியும் அவர் சொல்லியிருந்தார். மற்ற ஃபேன்ஸோட சண்டை போடுறதும், உங்கள் ஸ்டார் தான் நம்பர் 1, எங்கள் ஸ்டார் தான் நம்பர் 1 அப்படின்ற போட்டிக்குள்ளே ஈடுபடுறது, இதெல்லாம் தயவுசெய்து கைவிட்டுருங்க. உங்கள் லைஃப் தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி. உங்கள் லைஃப்பும் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் உங்களோட முதல் ப்ரையாரிட்டி. சினிமா வந்து ஜஸ்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். அதனால் எங்களை வந்து ரொம்ப டூ மச்சாக வந்து புகழ்கிறதும், ரொம்ப ஆர்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதும் தயவுசெய்து தவிர்த்துடுங்க. இன்னமும் நீங்கள் வந்து நிறைய திருந்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து ஃபேன்ஸுக்கு அவர் வச்சிருந்த மிகப்பெரிய ரிக்வெஸ்ட். அடுத்ததாக மீடியாவோட செயல்பாடை பற்றி அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தாரு. மீடியா எப்படி இப்போ ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டர்டில் இல்லை அப்படின்றத பற்றியும், ஒரு பீரியடில் நெகட்டிவ் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து நெகட்டிவிட்டியை வந்து தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நெகட்டிவ் வந்து ரொம்ப கொண்டாட்டமாக ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்றத பற்றியும் அவர் சொல்லியிருந்தாரு. மீடியா வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கணும் அப்படின்றத வந்து அவரோட ரிக்வெஸ்ட்டாக இருந்தது. மீடியா அவருடைய ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்களா அப்படின்றத வந்து கேள்விக்குறி தான். இது எல்லாமே இந்த வீடியோவில், இந்த இன்டர்வியூலேருந்து நாங்கள் ரசித்த விஷயங்கள், எங்களுக்கான டேக்அவே. நீங்கள் என்னென்ன ரசிச்சிங்க, உங்களுக்கு என்னென்ன டேக்அவே இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.